ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு பணக்காரன் வாழ்ந்துட்டு இருந்தானா. ஸோ அவனுக்கு வந்துட்டு எப்படி வாட்டர் ஃபால்ஸ்ல வந்துட்டு வாட்டரோட அந்த ஃப்ளோ வந்து ஃபுல் ப்ரெஷர்ல போகும், அதே மாதிரி இவனுக்கு மணியோட ஃப்ளோ ஃபுல் ப்ரெஷர்ல இருந்தது. காஸ்ட்லி கார்ஸ் இருந்தது. பட் இவனோட கண்களுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவன் ஒரு $1,000,000 ஜுவல் டைமண்டை ராப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிளம்பிட்டான். அலாம் சவுண்ட் கேட்கறதுக்கு முன்னாடியே வாழ்ந்து காலி ஆயிரும். முக்கியமான ஒரு விஷயம், இவன் ஒரு கிரைம்ல இறங்கினான்னா, ஸோ அங்க நோ வயலன்ஸ், நோ பீப்புள் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான், நோ எவிடன்ஸ். ஸோ கிளீன் அண்ட் ஸ்லீக்கா அந்த ராபரியை ஒரு ஆர்ட் மாதிரி ரசிச்சு பண்ணுவான். ஏன்னா இவன் அதுல ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவனோட பேரு தான் மைக். அந்த கேரக்டரில் நடிச்சது தான் கிறிஸ் ஹார்மர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற படம் வந்துட்டு கிரைம் 101. வெல்கம் டு மூவி மேக்ஸ். போலீஸ் ஆபீசர், ஒரு ஜுவல் தீஃப், ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கர். இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, எனிமீஸும் இல்ல. பட் இவங்க லைஃப் எல்லாம் ஒரே மெஸ்ல கிராஷ் ஆக போகுது. முக்கியமா வந்து மார்க் ரஃபலோ வந்து ஒரு ஓவர் திங்கிங் காப் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அண்டர் டாக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரொம்ப வருஷங்களா இந்த ப்ரொஃபஷனல் தீஃபை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டாஸ்க்னு ஒரு சீரீஸ் இருக்கு, HBO மேக்ஸ்ல பிளே ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல என்ன கேரக்டர் பண்ணினாரோ அந்த கேரக்டரை அப்படியே இங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ், அதுல அந்த தீஃபும் இவரும் ஒரு கார்ல டிராவல் பண்ணுவாங்க. அதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இந்த மூவிலையுமே இருக்கு. ஸோ லெஜெண்டரி ஆக்டர்ஸ் ராபர்ட் டினிரோ, அல் பாசினோ, இவங்க 2 பேரும் மிரட்டி விட்ட ஹீட் படம். அதுவுமே ஒரு ப்ரொஃபஷனல் தீஃப். ஸோ அது ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் 2 பேருக்கும் நடக்கும். அதை அப்படியே ரீமாடல் வெர்ஷன் ரீக்ரியேட் பண்ணின ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. பட் அது ஒரு பெஞ்ச் மார்க், அது ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அதோட ஷேடோஸ் இந்த படம் ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இதுல வந்து புதுசா அப்படின்றது கிடையாது, பட் கிரவுண்டடா இருந்தது, அதுதான் முக்கியமானது. ஸோ மார்க் ரஃபலோட்ட ஐ லவ் ஹிஸ் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து அவர் கேஷுவலா பர்ஃபார்ம் பண்ணுவாரு, எஃபர்ட்லெஸ்ஸா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஒரு கம்பெனிக்கு 20 இயர்ஸ் லாயல்ட்டி கொடுத்தாலும் ஒரு சென்டென்ஸ் போதும் உன்னை ரீப்ளேஸ் பண்ண. யூ வில் நெவர் மேக் பார்ட்னர். இந்த வேர்ட்ஸ் தான் அவங்க கெரியரை டெஸ்ட்ராய் பண்ணியது. ஒரு பவர்ஃபுல் பிசினஸ் உமனா இருக்கும் ஹாலிபெரி தன்னோட என்டையர் லைஃபை கம்பெனிக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. கிளைண்ட்ஸ், ரெப்புடேஷன், ரெஸ்பெக்ட் எல்லாமே டாப் லெவல். ஆனா ஒரு நாள் கம்பெனி கோல்டா சொல்றது, அட் ஏஜ் 53 யூ டோன்ட் ஹேவ் இட் எனிமோர். அந்த மொமெண்ட்ல ரெஸ்பெக்டை விட இன்சல்ட் தான் அதிகமா ஃபீல் ஆகுது. அதுக்கு மேல அவங்க பிளேஸ்ல ஒரு யங்கர் உமனை ஹையர் பண்றாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸே எரேஸ் பண்ற மாதிரி அந்த செகண்ட்ல அவங்க ஒரு போல்டு டிசிஷன் எடுக்கிறாங்க. நாட் பெக்கிங், நாட் எக்ஸ்பிளைனிங், ஜஸ்ட் வாக்கிங் அவே. தட் சைலண்ட் எக்ஸிட் வாஸ் நாட் வீக்னஸ், இட் வாஸ் த பவர். மீன்வைல் டிடெக்டிவ் மார்க் ரஃபலோ கேரக்டருக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அவர் ட்ரூத்தை சேஸ் பண்றதுக்காக சிஸ்டம் அவரை சஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ நவ் ஒருத்தர் ஜாபை குவைட் பண்றாங்க, இன்னொருத்தர் ஜாப்ல இருந்து சஸ்பெண்ட் ஆகுறாரு. பட் போத் ஆர் அபவுட் டு ஃபைட் பேக். This is not just a crime story, this is story about respect, revenge and proving your worth. Crime 101 calm start ஆகும், but explosion later guaranteed. மார்க் ரஃபலோ vs கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் ஒரே ஃப்ரேம்ல வர்ற மொமெண்ட்ஸ், ஃபுல் டென்ஷன், சைலண்ட் மைண்ட் கேம்ஸ், பியூர் சினிமேட்டிக் த்ரில்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா ஃபீல் ஆகலாம், அந்த ஸ்லோ பேர்ன் தான் லேட்டர் கன்ஃபரன்டேஷனுக்கு பவர்ஃபுல் ஃபவுண்டேஷன். Pacific Coast Highway becomes more than a location, it becomes a character. Night scenes carry a noir-inspired tone, giving the film a classic crime cinema feels reminiscent of older heist dramas. Every conversation matters. The film prioritizes tension over speed. Some viewers may find it slow, but the pacing is intentional. Every moment feels calculated. Critically, the film has been praised for its performance and visual styles. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லுவேன். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அந்த ரெஸ்ட்ரைன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் த கெமிஸ்ட்ரி பிட்வீன் த டூ லீட்ஸ் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. இந்த டைரக்ஷன் முக்கியமா வந்து அந்த ஃபிளாஷி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் ஆன் கேரக்டர் டெப்த், அது ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமா வந்து பாலிஷ்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஒரு கிராஃப்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இட் டசன்ட் நெசசரி ரீஇன்வென்ட் த கிரைம் ஜான்ரா, அப்படி இல்லை. பட் என்ன பொறுத்தளவு இந்த படம் வந்துட்டு ஒரு பிக் ஆக்ஷன் பிளாக் சீக்வன்ஸ் இல்லாத ஒரு படம். ஸோ ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்லோவா டென்ஷனை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹீட் படம் கிளாசிக் அந்த 90s 2000ல வந்த அந்த ராபரி, அந்த ஹேஸ்ட் மூவிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலை இந்த படம் கொடுக்கும் கண்டிப்பா. பட் அதை ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் என்ன பொறுத்தளவு ஒரு ஒன் டைம் ஒர்த்தான ஒரு வாட்சபிள் மூவி தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.